பாட்டி ஊருக்கு போகிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, அம்மா பார்த்து போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி உன்னை நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எதுக்கு நீ வந்து கூட்டிகிட்டு போகிற? வண்டி என்ன தண்ணியிலையா ஓடுது? நிறைய பெட்ரோல் ஆகும், வேண்டாம் நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிற? வண்டிலாம் தண்ணியில் போகல, அவன் தான் டெய்லி தண்ணியில் வரான் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. நீ ஏன்டா அவனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே கோவம் வருது மனோஜுக்கு. நான் உண்மையை தான் பாட்டி சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இங்கே பாருடா, உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். சரி சரி, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காதிங்க, என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி மீனா ஒரு நிமிஷம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே ரூமையே பார்க்குறாங்க விஜயா. எதுக்கு மீனா மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க? ஒரு வேளை காசு கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரூமையே பார்த்துட்ருக்காங்க. மீனாவை பாட்டி உள்ளே கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு என்ன ஆச்சு உனக்கு? பண கஷ்டம் ஏதாவதா? எதுக்காக நீ மஞ்சள் கயிறு போட்டிருக்க? உன்னோட அந்த சரடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஏதாவது பண கஷ்டம் இருந்தால் பரவாயில்ல சொல்லி என்கிட்ட, நான் பணம் தரேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எதுக்காக மஞ்சள் கயிறு போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை வந்துட்டு எல்லா நகையும் இங்கேருந்து தான் போட்டு வந்தேன், உன் வீட்டில் இருந்தால் போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, அதனால தான் நான் சரடை கழட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியே கழட்டி கொடுப்பேன், அவள் என்றைக்குமே யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டா. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. இப்போ ஒன்றை கஷ்டப்படுத்திட்டு இருக்காளா? அவள் 3 மருமகளையும் சேர்த்து ஒரே மாதிரி பார்க்க மாட்டா, வேறுபாடாக தான் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முத்துபா அப்படின்னு சொல்லிட்டு முத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அவள் வந்துட்டு நகையை கழட்டி கொடுத்தா நீ விட்டுருவியா? எதுக்காக நீ இப்படி பண்ண? நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? நானாக கழட்டி கொடுக்க சொன்னேன், மீனா கழட்டி கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி நீ வாங்கி வேற போடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வாங்கி போடுறேன் பாட்டி அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. எல்லார்கிட்டையும் காசு தராங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட காசு தராங்க. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. பாட்டி எப்பவுமே வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது கொடுத்துட்டு போவேன், இது மோரை தான் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிக்கு காசு தராங்க. அதே மாதிரி ரோகிணிக்கும் தராங்க, எல்லாருக்குமே தராங்க. தண்டரோடையும் சொல்கிறாங்க, இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னோட மருமகளை தப்பாக நடத்தாத, 3 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் நீ, புரியுதா? ஒவ்வொருத்தவங்கள தூக்கி வச்சு ஒவ்வொருத்தவங்கள இறக்கி வச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா பாட்டி விஜயாவை திட்டுறாங்க. சரி எல்லாரும் ஊருக்கு வந்துடணும் சரியா? கண்டிப்பாக பொங்கலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி வா பாட்டி, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாப் வரைக்கும் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ மனோஜ் வராரு. என்ன நீ இன்னும் ஷோரூம் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு இன்னும் கூட லீவு தருவாங்க, அதனால தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரோகிணியை கேட்கும் போது அவங்க பார்லர் அவள் பார்த்துக்கா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை கிட்ட. அப்போ சுருதி வராங்க. வந்தவுடனே கொசு பேட் எடுத்து எல்லா இடத்துலையுமே கொசு அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சின்ன ஃப்ராக் போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை பார்த்தோன்னே வேற பக்கமாக திரும்பிக்கிட்டார். அவருக்கு கோவமாக வருது. அப்படியே அமைதியாக இருக்கார். விஜயா பார்த்தோன்னே இன்னும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய கொசு இருக்குது, அதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ அடித்தது போதும், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. என்ன ஏன் ஆண்டி உள்ளே போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ட்ரெஸ் இது, எல்லாரும் இருக்காங்க இப்படி தான் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி. எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன், இதில் என்ன இருக்குது? இல்லை இது கொஞ்சம் எல்லாரும் இருக்காங்க பெரியவங்க, மாமாக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த ட்ரெஸ் ஓகே, நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிகிட்டு போய் தனியாக சொல்கிறாங்க. இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, மாமாவுக்கு இந்த ட்ரெஸ்லாம் பிடிக்காது, அதனால் இங்கே இருக்க வரைக்கும் நாம் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க அப்படின்னு சுருதி மீனா கிட்ட கேட்டுட்ருக்காங்க.